ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஒரு நண்பர் ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணி பாக்குறேன், நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்கெட் மட்டும் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாரு. நான் இலவசமா யாருக்கும் கொடுக்கறது இல்லை. ஏன்னா ஒரு பொருளோட மதிப்பு எப்ப தெரியும்னா அவங்க காசு கொடுத்து வாங்கியிருந்தா மட்டும்தான் அதோட மதிப்பு தெரியும். அந்த பொருளை வந்து சரியா உபயோகிப்பாங்க. இல்ல அப்படின்னா ஒரு சாக்லேட் கொடுக்குற மாதிரி இதையும் தூக்கி எங்கேயாவது போட்டுடுவாங்க. அப்ப அவர் ஃபர்ஸ்ட் ஒரு பாக்கெட்டை வாங்கி உபயோகிச்சுட்டு ஒரு 4 நாள்ல எனக்கு ஒரு டப்பாவை கொடுத்துருங்க அப்படின்னா கொடுத்துட்டேன். நோ மோர் கொஸ்டின்ஸ். ஒரு 2வது பாக்கெட் அந்த டப்பாவை பாக்கெட் ஆரம்பிச்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு காலையில் அது சார் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அவர் சொல்லும்போது ஆக்சுவலி குரல் கொஞ்சம் தழுத்து தான் சொன்னார். என்னங்க சார் எதுக்காக, என்ன விஷயம் அப்படின்னா, அவர் சொன்ன விஷயம், இதற்கு முன்னாடி எங்க வீட்டுல எனக்கு ஒரு பையன் இருக்கான், சமைப்பாங்க. பையன் என்னைக்கு ஸ்கூலுக்கு போறானோ அன்னைக்குதான் காலையில டிஃபன் பண்ணுவாங்க. மத்தியானத்துக்கு லஞ்ச் எல்லாம் நான் ஏதாவது ஆம்லெட்டோ பிரெட்டோ ஏதாவது சாப்பிட்டுட்டு கையில நான் வெளில போய் தான் சாப்பிடணும், அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்ப பையன் ஸ்கூலுக்கு போகலைன்னாலும் எனக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்து மதியத்துக்கு லஞ்சும் கரெக்டா செஞ்சு கொடுத்துட்றாங்க அப்படின்னாங்க. இதுல ஆக்சுவலா உள்ளார்ந்த விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஃபேமிலி தாம்பத்திய வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பெண்ணுக்கு அவங்க அம்மாவோ அப்பாவோ அண்ணனோ தம்பியோ சாப்பாடு வெளில அழைச்சிட்டு போறது எதுவா இருந்ததுனாலும் வாங்கி கொடுக்கலாம். ஆனா கணவனால செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம், ஒரே ஒரு கணவனால மட்டுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது இல்லற வாழ்க்கை. அதுல ஒரு சந்தோஷம் அப்படின்னு வந்தோடனே அவரு ரொம்ப 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 அவரோட எடுத்து பேசினார். அன்னைக்கு பேசும்போது அவர் கண்ணுல கண்ணீர் அங்க வந்தது. எனக்கும் ஒரு ஆனந்த கண்ணீர். அது ஆக்சுவலா அது ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம்.